நாகேந்திரன் ரொம்ப புனிதவாதி மாதிரி நினச்சிலாம் பேசக்கூடாது. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பிஜேபியோடைய பழக்கம் நண்டு ஆண்டாள் குறித்து வைரமுத்து அவர்கள் பேசிய பொழுது அந்த நேரத்தில் இவர் சொன்னார், இந்த மாதிரி இந்து மதத்தை குறித்து பேசுகிறவன் தலையை வெட்டணுமா இல்லையா, வைரமுத்தோட தலை இல்லையான்னு கேட்குறாப்புல. யார்? நயனா நாகேந்திரன். இவர் ரொம்ப சாஃப்டான ஆளாமா. பொதுவெளியில் வெட்டணும், ஒருத்தனை தலையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய நீங்கள் எந்த ஆதிக்க புத்தியோட பேசுங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. உங்கள் நண்பர் சாட்டை துரைமுருகன் தானே அதை சொன்னார். எப்படி? உங்கள் நண்பர் சாட்டை துரைமுருகன் தானே அதை சொன்னார். உங்கள் நண்பன் அந்த வார்த்தை எங்கேருந்து வருது? அரசியலுக்குள்ளே நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்தை. எல்லோரும் கூடிக்கும் எல்லா நபரும் பேசி பழகிறாங்களே தவிர உடனே உங்களுடைய நண்பர்னு சொல்லி சித்தரிக்கிறது இந்த சீன்லாம் போடவே கூடாது. புரியுதுங்களா? சாட்டை துரைமுருகன் அவர்கள் நயனா நாகேந்திரனை குறித்து இந்த மாதிரி பேசும்பொழுது தான் டிவிக்கு இருக்க பசங்களாம் அந்த மாதிரி பண்ண எடுத்து கூட போட்டாங்க. பல நபர்களுக்கு நமக்கு தெரியும். அப்போ பிஜேபி கட்சிக்குள்ளே போனவுடனே உங்களுக்கான என்ன மாதிரியான என்ன ஓட்டம் வருதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாடு இருந்து மண்ணை நேசித்து மக்களை நேசித்து ஒன்றா பேசி வளர்ந்து நீங்கள் அவர் சாட்டை இவர் மாமா மாமான்னு சொல்லிட்டு இருக்கிறாப்புல. ஆனால் நீங்கள் என்ன மாதிரியான மாமான்றது மாதிரி நீங்கள் தான் எங்களுக்கு புரிய வைக்கணும். புரியுதுங்களா? சமூக நல்லெண்ணத்துக்கான மாமாவா இல்லை சமூக பிறவாடக்கூடிய மாமாவா, இந்த மாதிரி மாமான்ட்டு. ஸோ இந்த மாமாக்கள்லாம் நமக்கு தேவையில்லாத மாமாக்கள், நான் அப்படி தான் பார்க்குறேன்.